ஆரியுளம் திட்டம்ன்றது தனியார் நிதியுதவியோட டிசிடி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வாமதவா தியாகேந்திரனுடைய நிதி பங்களிப்போட 27 மில்லியன் செலவு செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்டது. மிகப்பெரிய அழுத்தங்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் இந்த ஆரியுளம் புனரமைக்கப்பட்டது. குறிப்பாக பக்கத்துல இருக்கக்கூடிய விகாராதிபதி மற்றது பல அரசியல் கட்சிகளுடைய சதி இவற்றையெல்லாம் முறியடிச்சுதான் நாங்கள் ஆரியுளத்தை நாங்கள் புனரமைச்சினார்கள். அது மிகப்பெரிய வரவேற்ப பொதுமக்கள்கிட்டையும் குறிப்பாக அந்த ஆரியுளத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கப்பெற்றிருந்தது. மிகச் சிறப்பாக நாங்கள் அதை புனரமைச்சிருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று அது பாராமுகமாக கைவிடப்பட்டு மீண்டும் ஆரியுளம் முந்தி எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை. குறிப்பாக மாநகர சபையில நிதி இல்லாத நிலைமையில வெளியாருடைய தனியாருடைய நிதி பங்களிப்போட செய்யப்பட்ட இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள்ல இனிமேல் பொதுமக்கள் தாங்களா முன் வந்து நகரத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு முன்வர மாட்டினம் இவ்வாறாக தங்களுடைய நிதி கைவிடப்பட்டு வேஸ்டாக செல்லுமாக இருந்தால் எந்த ஒரு நன்கொடையாளரும் முன்னுக்கு வந்து இவ்வாறான ப்ராஜெக்ட்ஸை செய்யறதுக்கு முன்னுக்கு வர மாட்டினோம். இப்ப மாநகர சபை மட்டுமில்லை, உள்ளூராட்சி மன்றங்களே பொதுவாக பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்கின்ற ஒரு திட்டத்தோடு தான் நகர வேண்டிய சூழல் இருக்கிறது. காரணம் நிதி பற்றாக்குறை. ஆனா இப்படி ஒரு பாராமுகமாக கேவலமாக அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட இந்த ஆரியுளம் கைவிடப்பட்டிருப்பதுன்றது உண்மையிலே அது எங்களுக்கு செய்கின்ற அல்லது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகம் மட்டுமல்ல, இது ஒரு வரலாற்று சின்னம். நாங்கள் அதை மரபு வழி அதனுடைய வரலாற்று தொன்மையை நாங்கள் அதுல எழுதி போட்டிருக்கிறோம். 3 மொழிகள்லையும் எழுதியிருக்கிறோம். இது ஒரு தமிழ் ஆரிய சக்கரவர்த்திகளால் செய்யப்பட்ட கட்டப்பட்ட நல்லூர் ராசதானியோடு தொடர்புபட்ட எங்களுடைய நாங்கள் ஒரு ஆண்ட இனம், எங்களுக்கு ஒரு ராசதானி இருந்தது என்று பறைசாற்றுகின்ற ஒரு குலமாகவே நாங்கள் இதை புனரமைத்து அந்த வரலாற்று தொன்மையையும் அதிலே நாங்கள் பதித்திருக்கிறோம்.